தொடர்வண்டி நிலையம். தொடர்வண்டி நிலையம் என்பது மனித வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருப்பதாகும். ஆம், உலகத்தோடும் ஒன்று இருப்பது. தொடர்வண்டி என்றாலே தொலைதூர பயணம்தான். சென்றவர்களின் அனுபவத்தை கேட்டால் ஆனந்தம் பொங்கும். தொடர்வண்டி நிலையத்தின் காட்சி காண்பதற்கே கண்கொள்ளா காட்சி. அதிக எடை கொண்ட பைகளோடு அதிகம் பேர் இருப்பார்கள். பயணிகள் நடந்து செல்ல பைகள் ஊர்ந்து செல்லும். பார்த்ததையெல்லாம் கேட்டு அழுது கொண்டே செல்லும் குழந்தைகள். சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக அலுவலகம் செல்லும் ஆண்கள். முதுகில் பைகளை சுமந்தபடி கல்லூரி செல்லும் மாணவ மணிகள். கைப்பைகளோடு அலுவலகம் செல்லும் பெண்கள். முதுகில் மூட்டை போல் புத்தக பைகளை சுமந்து செல்லும் பள்ளி மாணவர்கள். இவ்வாறுதான் காட்சியளிக்கிறது இன்றைய தொடர்வண்டி நிலையம். ஆனால் இப்பொழுது பார்க்கும் தொடர்வண்டி நிலையத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். தொடர்வண்டி நிலையத்திற்கு வரவேற்கும் வெள்ளை நிற ஆடை அணிந்த நிலைய அலுவலர். வலது கையில் வளைய கருவியுடனும் இடது கையில் பச்சை நிற கொடியுடனும் அருகில் அம்மாவுடன் ஆசையோடு ஊர்ந்து செல்லும் பைகளை உருட்டிக் கொண்டு உற்சாகமாக செல்லும் தம்பி தங்கைகள். கையில் காற்றாடியுடன் முன் செல்லும் மூத்த மகன். ஐஸ்கிரீம் வாங்கிக் கொண்டு அமர்ந்திருக்கும் அம்மாவின் அருகில் செல்லும் ஆர்வமான ஆண் பிள்ளை. அருகில் அழகான ஒரு பெண் பிள்ளை. கையில் ஒரு பை, முதுகில் ஒரு பை. இப்படி இருக்க குழந்தையை எவ்வாறு தூக்கி சுமப்பது என்ற குழப்பத்துடன் ஒரு தாய். அலுவலகத்திற்கு செல்லும் அவசரத்தில் அதிவேகமாக நடக்கும் ஒரு ஆண். சிறு சிறு பொருட்களை விற்கும் ஒரு பாட்டி. களைப்பில் படுத்துறங்கும் ஒரு பயணி. கையில் கம்புடன் கால்நடையாக செல்லும் வயதான மனிதர் ஒருவர். ஐஸ்கிரீம் விற்கும் பெண். கூடையை தலையில் சுமந்தபடி மற்றொரு பெண். தொடர்வண்டியில் அமர்ந்திருக்கும் பயணிகளிடத்தில் பொருட்களை விற்கும் ஒரு வியாபாரி. தொடர்வண்டியின் இடதுபுறம் இவ்வாறு நடக்க பலூன் விற்கும் வியாபாரி. அதை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியில் பறந்து செல்லும் குழந்தைகள். அடுத்த வண்டியின் வருகையை எதிர்பார்த்து அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவி. வீல் நாற்காலியில் தன் அன்னையை அமர வைத்து அன்போடு தள்ளிச் செல்லும் ஆசை மகன். தன் பெண் பிள்ளையோடு வண்டியின் பெயரையும் நேரத்தையும் கேட்கும் ஒரு பாமரத்தாய். அளவுக்கு அதிகமான சுமைகளை வைத்து தள்ளு வண்டியில் உருட்டிச் செல்லும் ஒரு தொழிலாளி. நீண்ட நேரமாக நிற்கும் இந்த தொடர்வண்டியை நேரத்தோடு கொடியசைத்து வழி அனுப்பி வைக்க இரு கைகளையும் பின்புறமாக கட்டிக்கொண்டு காத்திருக்கும் தொடர்வண்டி நிலைய அலுவலர். இவை அனைத்தும் தொடர்வண்டியின் வலதுபுறம் நடக்க
இந்த தொடர்வண்டி நிலையம் திருவிழா கூட்டம் போல் காட்சியளிப்பதை நாம் மகிழ்ச்சியோடு கண்டுகளிக்கலாம். நன்றி, வணக்கம்.